Hi friends, இந்த வீடியோல WhatsApp beta யூசரா உங்க WhatsApp எப்படி மாத்துறது அதே மாதிரி WhatsApp betaல என்னென்ன அட்வான்ஸ் ஃபீச்சர்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெல்கம் பேக் டு Okay guys, first WhatsApp beta அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா Play Storeல இருக்க நார்மல் WhatsApp இருக்குலையா, அதுல வந்து அட்வான்ஸ் வெர்ஷன் தான் வந்து WhatsApp betaன்னு சொல்லுவாங்க. அதாவது WhatsApp கம்பெனிக்காரங்க WhatsApp beta யூசர் அப்படினு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட ஆளுங்களை வந்து beta யூசரா வந்து வெச்சிப்பாங்க. அவங்க என்னென்ன WhatsAppல ஃபியூச்சர்ல அப்டேட் விடுறாங்களோ அதெல்லாம் வந்து முன்னாடியே உங்களுக்கு beta யூசர்ஸ்க்கு வந்து கிடைச்சிரும். இதுதான் WhatsApp betaவோட பேசிக் விஷயம். WhatsApp beta யூசரா எப்படி மாறுறது அப்படினு சொல்லி வீடியோவோட கடைசில சொல்லியிருக்கேன். சோ வீடியோவை ஸ்டார்ட் டு எண்ட் பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் என்னோட WhatsApp-ஐ நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ வாட்ஸ்அப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான எமோஜஸ். ஸோ நிறைய வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்து எமோஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும். நான் வந்து உங்களுக்கு சில எமோஜஸ் தான் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். நிறைய எமோஜஸ் புதுசாக இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். நம்ம பார்க்க போகிற செகண்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஏதாவது ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங்கை ப்ளே பண்ணும்போது அதை வந்து நம்ம வேறு ஒரு சேட்டிங் போனால் பழைய வாட்ஸ்அப்பில் வந்து கேன்சல் ஆகிடும். பட் இந்த வாட்ஸ்அப்பில் அப்படி இல்லை, பேக்ரவுண்ட்லேயே உங்களுக்கு ரன்னிங்லேயே இருக்கும். நீங்கள் இன்கேஸ் வேறு ஒரு சேட்டிங்க்கு போனால் கூடமே அது வந்து ரன்னிங்லேயே தான் இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா அப்படியே பாஸ் பண்ணிக்கலாம், தேவையில்லை அப்படின்னா ஃபுல்லாக வந்து கேன்சலே பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு செட்டிங்கை வந்து இதில் கொடுத்துருக்காங்க வாட்ஸ்அப்பில். அதாவது மேலே இருக்க 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங் ஆப்ஷன் உள்ளே போய்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக ஆப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒன்று ஆட் ஆகிருக்கும். அந்த ஆப் லாங்குவேஜை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உலகத்தில் இருக்க எல்லா விதமான லாங்குவேஜ் மோஸ்ட்டாக சரிங்களா அதிகமாக பேசக்கூடிய லாங்குவேஜ் எல்லாமே வந்து இதில் கவர் ஆகிருக்கும். இதில் நம்மளோட லாங்குவேஜ் தமிழ் அப்படின்ற லாங்குவேஜை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் வந்து தமிழ்லேயே வந்துடும். ஃபுல்லாகவே A to Z உங்களுக்கு எல்லாமே தமிழ்லேயே இருக்கும். டைட்டில்லாம் தமிழில் இருக்கா சரிங்களா. மற்றபடி இதில் இருக்க வாட்ஸ்அப்போட இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே உங்களுக்கு தமிழில் கொடுத்துருப்பாங்க. ஸோ மறுபடியும் நம்ம வாட்ஸ்அப்பை சேஞ்ச் பண்ணோன்னா அதே இடத்துக்கு போயிட்டு நம்மளுக்கு வந்து கிளிக் பண்ணலாம். செகண்டே உங்களுக்கு இங்கிலீஷ் அப்படின்னு இருக்கும். இங்கிலீஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஓகே கேஸ், அடுத்து பீட்டா வெர்ஷனில் ஒரு முக்கியமான செட்டிங், அதாவது மெசேஜ் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் இருக்க செட்டிங் உங்களுக்கு இப்போ வாட்ஸ்அப்லேயே வந்துருச்சு. பட் இப்போதைக்கு கரண்ட் வெர்ஷனில் வந்து ரிசீவ் மட்டும்தான் ஆகுது, சென்ட் ஆக மாட்டுது. ஒரு சில பேருக்கு சென்ட் ஆகுது, அது என்ன கணக்குன்னு தெரியல எனக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு வந்து ரிசீவ் ஆகிருக்கு. அதாவது இப்போ உங்களுக்கு அர்ஜென்ட்டாக இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா மோட் வாட்ஸ்அப் ட்ரை பண்ணுங்கள். GB, FM, Aero, Yo வாட்ஸ்அப் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா அதில் நீங்கள் மெசேஜ் ரியாக்ஷன் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் வச்சுருக்கேன் DOவான்னு ஒரு வாட்ஸ்அப் வச்சுருக்கேன். இதுலேருந்து நான் இப்போ இந்த நார்மல் வாட்ஸ்அப்புக்கு நான் ஒரு சேட்டிங் ரியாக்ஷன் பண்ண போகிறேன். அந்த மெசேஜ் நீங்கள் ஜஸ்ட்டு லாங் ப்ரெஸ் பண்ணாலே போதும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சேட்டிங் ரியாக்ஷன் வந்துருச்சு. இதில் நான் ஹார்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம அப்படியே பழைய வாட்ஸ்அப்புக்கு போனோம்னா கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஹெலோவில் ஹார்ட் இருக்குது. ஸோ இது வந்து மோடு வாட்ஸ்அப், அதாவது DOவா வாட்ஸ்அப். இது வந்து நார்மல் வாட்ஸ்அப் சரிங்களா. இந்த வாட்ஸ்அப்போட லிங்க்கும் உங்களுக்கு நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன், யூடியூபோட லிங்க்கு. அதுவும் வேணும்னா போய்ட்டு டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம நார்மல் வாட்ஸ்அப்புக்கு மறுபடியும் வந்துடலாம். அவ்வளோதான் கைஸ், நீங்கள் மறுபடியும் பதிலுக்கு வந்து சேட்டிங் ரியாக்ஷன் பண்ண முடியாது, ரிசீவ் மட்டும் தான் பண்ண முடியும். ஓகே கைஸ், அடுத்து நம்ம வாட்ஸ்அப் பீட்டாவில் ஒரு வேறு லெவல் செட்டிங் தான் பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்க 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு செட்டிங் உள்ள போயிடுங்க. இப்போ அக்கௌண்ட் உள்ள போய்ட்டு ப்ரைவசி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு 3 பிளேஸில் லாஸ்ட் சீன் அப்புறம் ப்ரொஃபைல் ஃபோட்டோ அபவுட் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன் இருக்கும். இப்போ நான் லாஸ்ட் சீனை கிளிக் பண்ணேன்னா வந்து யூஸ்வலாக யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்பில் வந்து 3 ஆப்ஷன் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். பட் வாட்ஸ்அப் பீட்டில் வந்து இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது மை கான்டாக்ட் எக்ஸ்பர்ட் அப்படின்னு. அதாவது அந்த ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா அந்த ஆப்ஷனை நீங்கள் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணால் போதும், உங்கள் மொபைலில் இருக்க எல்லா கான்டாக்டும் வரும். அதாவது வாட்ஸ்அப்பில் சேவ் பண்ணி வச்சுட்டு கான்டாக்ட் எல்லாம் வரும். அதில் உங்களுக்கு பிடிக்காத ஆளுக்கிட்டேருந்து உங்களோட ப்ரொஃபைல் பிக்சரையும் அதேமாதிரி லாஸ்ட் சீனையும் ஹைடு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இங்கே அஜின்னு ஒரு பேர் ஒன்று போட்டிருக்கேன், ஓகேவா. அஜின்ற நம்பர் வந்து எனக்கு பிடிக்காத ஒரு ஆள், நான் ஒரு கான்டாக்டை செலக்ட் பண்ணிவிட்டு நான் டிக் மார்க்கை கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி நான் ப்ரொஃபைல் ஃபோட்டோவையும் நான் அதேமாதிரி செலக்ட் பண்ணிவிட்டேன், ஓகேவா. ஒரு பேரை கொடுத்து நான் கீழே இருக்க டிக் மார்க்கை கொடுத்துட்றேன். ஸோ அபவுட் செக்ஷன்லேயும் வந்து நான் வந்து அவரோட பேரை செலக்ட் பண்ண போகிறேன். ஓகே கைஸ், நான் 3த்துலையுமே ஒரு பேரை செலக்ட் பண்ணிவிட்டு எனேபிள் பண்ணிவிட்டேன். இப்போ நான் ஃபுல்லாக வெளியே வந்துடுறேன். ஓகே கைஸ், நம்ம ப்ரொஃபைல் ஃபீச்சரையும் அப்புறம் லாஸ்ட் சீனையும் யார்கிட்டேருந்து ஹைடு பண்ணுமோ அந்த கான்டாக்டை நம்ம கிளிக் பண்ணலாம். ஸோ இப்போ அந்த கான்டாக்ட்லேருந்து நம்ம வந்து அந்த வாட்ஸ்அப்பை பார்த்தோம் அப்படின்னா ப்ரொஃபைல் பிக்சர் காட்டலை, அதுமாரி ஸ்க்ரீனில் பாருங்கள் லாஸ்ட் சீனும் காட்டலை. அப்புறம் நம்ம வாட்ஸ்அப் அது உள்ளே போனீங்கன்னா அவரோட டைப்பிங் ஸ்டேட்டஸும் வந்து காமிக்காது. இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே ஹைடு பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஓகே கைஸ், அடுத்து நம்ம வாட்ஸ்அப் பீட்டா யூஸராக எப்படி மாறுது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் தெளிவான ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அந்த வீடியோ போய்ட்டு நீங்கள் பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் ஜாயின் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் இல்லாமல் நீங்கள் பெஸ்ட்டான வாட்ஸ்அப் யூஸ் பண்ணோன்னா மறக்காமல் வாட்ஸ்அப் பீட்டா யூஸ் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்லேயே கேளுங்க. ரொம்ப டிஃபிகல்ட்டான டவுட் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய், டேக் கேர்.